Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May God bless this day. 180 நாளில் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து நாம் முடிக்கிற இந்த சவாலில் 2ஆம் நாளிலே நாம் ஒருவரை ஒருவர் இவ்விதமாய் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to meet you once again on the second day of the 180 days Bible reading challenge. நேற்றையுடைய வேத பகுதியை வாசித்து முடித்து விட்டீர்கள் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். I also hope and believe that you have completed yesterday's scripture portion. இன்றைக்கு நாம் 2ஆம் நாளுக்குள் வந்திருக்கிறோம். And we have entered the second day today. கர்த்தர் கிருபையாக தந்த இந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Let us thank God for giving this day graciously to us. கர்த்தர் தாமே இந்த காலையிலே நாம் நீதிமொழிகளிலிருந்து நாம் கவனிக்க போகிற தியானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். Let us also pray that God may bless us the devotion that we're going to devote and meditate from the book of Proverbs. கணக்கு பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த கால வேளையிலே எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டு இந்த 2வது நாள் வேத வாசிப்பிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை படைக்கிறோம். Our holy and gracious Father, in the second day of morning, however, Lord, we commit ourselves and come to your presence, Lord. இந்த நாளில் நலமானவைகளை எங்களுக்கு போதித்து உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காண எங்கள் கண்களை திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we also pray that you may behold our eyes, that we may see the greatest and marvelous things of your world today, Lord. அடியேனை இரத்தத்திற்குள்ளே மறைத்துக் கொள்ளும், பலப்படுத்தி உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். Cover your servant under your blood and Lord, strengthen us and reveal your glory today. என்றவரே, இன்றைக்கு நாங்கள் கவனிக்க போகிற இந்த தியானம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Lord, bless each and everyone who have come here, that this today's meditation might be a blessing to everyone, Lord. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். Lord, continue to lead us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good. நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானத்தை நாம் துவக்கி இருக்கிறோம். We have started the meditation from the book of Proverbs. மறுபடியுமாக 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் ஒருமுறை கூட வாசிக்கலாம். Let us once again read chapter 1 and verse 1. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள். The Proverbs of Solomon, the son of David, king of Israel. இந்த புஸ்தகத்தின் துவக்கத்தை சற்று கவனித்து பாருங்கள். When you look at the opening statement here, துவங்கும் போதே இந்த புஸ்தகத்தின் ஆக்கியோன் ஆகிய சாலமோனை இந்த புஸ்தகம் அறிமுகம் செய்யும் போது அவனுடைய குடும்பத்தோடு அவனுடைய தகப்பனோடு அவனை இணைத்துதான் நமக்கு அவனை அறிமுகம் செய்கிறது. In this opening statement, when this verse introduces the author of this book Solomon, it also includes the information about his family. அவனுடைய தகப்பன், அவனுடைய குடும்பம், அவனுடைய பின்னணி என்ன என்பதை விளக்கிதான் அல்லது அதை பற்றி பேசிதான் புஸ்தகத்திற்குள்ளே நுழைய முடிகிறது. So it actually speaks about the information, explains about his family, his background and his father. நீங்கள் உலகத்தில் எந்த புஸ்தகத்தை வேணா வாங்கி பாருங்க, you can buy any book in this world. அந்த புஸ்தகத்தை யார் எழுதினாங்கன்னு மட்டும் தான் போடுவாங்களே தவிர இன்னாருடைய மகன் அப்படின்னு எழுத மாட்டாங்க. You can only find the name of the author written and printed in it, and you cannot find he is the son of such a person. ஆனால் வேதத்தில் மாத்திரம்தான் அடிக்கடி இன்னாருடைய மகன் என்பதை ஒவ்வொரு பெயருக்கு பின்னாலேயும் ஆண்டவர் எழுதுறதை நீங்க பார்க்கலாம். But very often in the Bible we can see this phrase, the son of such a person. இதை வாசித்த உடனே கர்த்தர் என்னை ஒரு நிமிடம் அப்படி நிறுத்தி அதை சற்று ஆழமாய் தியானிக்க பண்ணினார். So when I read this, God stopped me here and made me to meditate deeper into it. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் தலைப்பு தாவீதின் குமாரனாகிய சாலமோன். Today the title we're going to meditate is Solomon, the son of David. இதை நாம் வாசிக்கும் போது இது 3 சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. When we read this, it reveals us 3 truths. முதலாவது, First, உறவினுடைய நிஜத்தன்மையை இது வெளிப்படுத்துகிறது. it reveals the reality of relationship. உறவுகளின் நிஜத்தன்மையை, தவிர்க்க முடியாத நிஜத்தன்மையை இது விளக்குகிறது. It reveals the reality of relationship. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒருவன் ராஜாவா இருக்கலாம் அல்லது அடிமையா இருக்கலாம்.
It doesn't matter a person can be a king or a slave. ஒருவன் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஞானியாக இருந்து அநேக புஸ்தகங்களை எழுதுகிற திறமை உள்ளவனாக இருக்கலாம். It doesn't even matter if a person would be the wisest man on earth and the author of books even. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மிகுந்த புகழ் பெற்றவனாய் பெயர் பெற்றவனாய் மிக முக்கியமான ஒரு நபர் என்ற பெயரும் வாங்கலாம். It doesn't matter how famous and a very important person a person can become. ஆனால் நீங்கள் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் என்பதை நீங்கள் உங்கள் பெயரோ பட்டமோ புகழோ உங்களுடைய சாதனைகளோ மறைக்கவே முடியாது. But you can never deny the fact that you are somebody's son or daughter. Even your titles, your fame, your name cannot deny that. நீங்கள் உலகத்தில் எதை படைத்திருந்தாலும் எதை நீங்கள் கொண்டு வந்திருந்தாலும் எதை சாதித்திருந்தாலும் நீங்கள் உறவுகள் என்கிற ஒரு குடையின் கீழ்தான் நீங்கள் வாழ முடியும் என்பதை மறந்துடக்கூடாது. No matter whatever you may achieve in this world, whatever you may bring into this world, but you can never deny the fact that you come under the umbrella of a relationship. நீங்கள் உன்னாருடைய கணவன் இன்னாருடைய மனைவி இன்னாருடைய சகோதரன் இன்னாருடைய சகோதரி இன்னாருடைய தகப்பன் இன்னாருடைய தாய் என்கிற உறவுகள் இவைகள் எல்லாவற்றையும் மிஞ்சி தாண்டி நிற்கிறது. The relationship that you are somebody's husband or somebody's wife, somebody's brother or sister, somebody's father or mother stays beyond all these things. நீங்கள் ஒருவேளை சத்துவத்துல வல்லமையில அதிகாரத்துல உயர்ந்தவர்களா இருக்கலாம். Maybe you may be you might be in a good power or position. நீங்கள் ஒருவேளை புகழிலேயும் உங்கள் பெயரிலேயும் உன்னதமாய் இருக்கலாம். You can also rise to height of your fame and name. நீங்கள் உலகத்திலேயே மிக திறமைசாலி ஞானி புத்திசாலி என்று பெயர் எடுத்திருக்கலாம். You can also be known as the smartest one, talented one and wisest one in this world. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதித்த எல்லா சாதனைகள் நடுவிலே நீங்கள் பெற்ற எல்லா பாராட்டுகள் நடுவிலே நீங்கள் ஒரு உறவுக்குள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. But you should never forget that you stay in a relationship in midst of all your achievements and accolades. நீங்கள் ஒன்றை மறந்துடக்கூடாது. You should never தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி இருக்கும் உறவுகள் நம்மை உருவாக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். You should never deny or you should never forget that, and you should understand the fact that it is your connections that make you. இந்த உலகத்தில் யாரும் தானாக பிறந்து விடவில்லை. So no one came into this world on their own. யாரும் தானாக உருவாகி விடவில்லை. No one became somebody on their own. ஒருவர் ஒரு நிலையிலே இன்றைக்கு நிற்கிறார்கள் என்றால் அதற்கு பின்பாக யாரோ ஒருத்தர் அவர்களுக்கு துணை செய்திருக்கிறார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. We should never forget that if a person remains in a position today, there is someone behind that. தேவன் நமக்கு கொடுக்கும் உறவுகளில் ஒவ்வொருவர் வித்தியாசமான விதத்தில் நமக்கு உதவி செய்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பங்காற்றுகிறார்கள்ன்றதை மறந்துடக்கூடாது. We should also never forget that the relationship that God has given in our life plays somewhere the role to bring something in our life. உதாரணமாக சில பேர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அஸ்திபாரம் போல இருந்து மறைமுகமாக நமக்கு உதவி செய்து கொண்டு நம்மை தாங்கி கொண்டிருப்பாங்க. So for example, some relationship play the role of a foundation in our life and they always support us which we cannot see. சில பேர் நம்முடைய வாழ்க்கையிலே சில உறவுகளை தேவன் கொண்டு வருகிற உறவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு படிக்கட்டை போல அல்லது ஒரு ஏணியை போல இருந்து நாம் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை போவதற்கு நமக்கு உதவி செய்கிறவர்களாய் உள்ளே வருகிறார்கள். Also there are some relationship which God can bring in our life who can play the role of a ladders so that we can rise to where we are today. சில உறவுகளை பார்ப்பீர்களானால் ஒரு பாலம் போல இருந்து நாம் கடக்க வேண்டிய சில பள்ளத்தாக்குகள், நாம் கடக்க வேண்டிய சில போராட்டங்கள், கடக்க வேண்டிய சில நதிகளை கடப்பதற்கு அவர்கள் ஒரு பாலம் போல இருப்பார்கள். Some people also remain as bridges in our life to cross certain valleys, certain struggles and rivers. சில உறவுகளை பார்ப்பீர்களானால் நம்முடைய வாழ்க்கையிலே இடம் காட்டி அதை போல இந்த இடத்திற்கு போக வேண்டும், இதுதான் வழி, இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏற்ற சமயத்திலே நமக்கு ஒரு வழிகாட்டியை போல ஆலோசகர்களாக உள்ளே வந்து நமக்கு வழிகாட்டுவார்கள். Some relationships also remain as counselors and guideposts who show us the way that we are supposed to take. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு நல்ல உதாரணங்களாக இருந்து நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்காமல் போனாலும் ஒரு சிலர் உறவுகள் எப்படி இருக்கும்னு சொன்னா நாம எப்படி வாழக்கூடாது என்பதற்கு எச்சரிப்புகளாக கூட கர்த்தர் சில உறவுகளை வைத்திருப்பார். God will also keep certain relationships in our lives where we can learn something from their life as an example, and also certain things where we should not learn something from their life. They become a warning. They either stand as an example
or they stand as a warning in our life. சிலர் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்காட்டு, சிலர் நம்ம வாழ்க்கையில் எச்சரிப்பாக மாறுகிறார்கள். Some remain as an example to our life and some remain a warning to our life. நாம் எந்த நிலையில போனாலும், எந்த நிலைக்கு நாம் ஏறினாலும், no matter whatever position or you rise up to, எந்த வெற்றிகளை நாம் பெற்றாலும், எவ்வளவு புகழ் நம்மை சேர்ந்தாலும், no matter whatever fame or success you may achieve in your life, தேவன் ஏற்படுத்தின உறவுகளினுடைய முக்கியத்துவத்தை நாம் வாழ்க்கையில மறந்துடக்கூடாது. we should never forget the importance of relationship that God has kept in our life. அதனால தான் ஆரம்பமே எழுதப்படுது, தாவீதின் குமாரனாகிய சாலமோன். That's why it is written in the beginning, Solomon the son of David. சாலமோனே, நீ பெரிய ஞானிதான். Solomon, you are a wise man. நீ புத்தகங்கள் எழுதுகிறவன் தான். You are the author of books. நீ நீதிமொழிகளை எழுதினவன் தான். You are the one who wrote the Proverbs. ஆனால் உன்னுடைய பின்னணியை நீ மறந்து விடாதே. But don't forget your background. நீ உன்னுடைய வேர் எங்கிருந்து வந்தது என்பதை மறந்து விடாதே. You don't forget your roots. உன் தகப்பனை நீ மறந்து விடாதே. You don't forget your father. நன்றி இல்லாதவனாக போய் விடாதே. Don't become ungrateful. எல்லாம் நானே செய்தேன், நானே சாதித்தேன் என்று நினைத்து விடாதே. Don't ever think that it is I who have achieved it, I who did it. உனக்கு ஒரு அடையாளம் பின்னாலே இருக்கிறது. There is an identity behind you. நீ அதை மறந்து விடுவாயானால், if you forget it, உறவுகள் கசந்து போகும். your relationship may sour. கர்த்தர் இன்றைய காலையில் நம்மோடு பேசுவாராக. Let God speak with us in this நாம் morning. என்னதான் வாழ்க்கையிலே சாதித்திருந்தாலும் நாம் ஒரு உறவின் மேல் தான் கட்டப்படுகிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. No matter whatever we may achieve in our life, we should never forget that we are built upon a relationship. அந்த உறவுகளை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. We should not despise those relationships. அந்த உறவுகளை நாம் மறந்து விடக்கூடாது. We should not forget those relationships. அந்த உறவுகளை மறுதலிக்க கூடாது. We should not betray those relationships. நீங்கள் வேதத்திலே இளைய குமாரனை பற்றி இயேசு சொன்ன ஓமானத்தை லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். You can read about the parable of the prodigal son in the book of Luke chapter 15. அங்கே அந்த மகன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்தினுடைய தன்னுடைய பங்கை கேட்டு வாங்கி விட்டான். So here the son received the part of his inheritance from his father. ஆனால் அது பெற்றுக்கொண்ட அந்த நிமிடம் தன் தகப்பனோடு உள்ள தன்னுடைய உறவை ஒரு நொடி பொழுதில் மறந்து விட்டான், மறுதலித்து விட்டான். But for a moment, the moment that he received his share of inheritance, he forgot the relationship and he betrayed the relationship of his father. அவன் நினைத்தான், எனக்கு பணமும் செல்வமும் என் கையிலே வந்து சேர்ந்த பிறகு என் தகப்பன் எனக்கு அவசியம் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு அவன் வந்தான். He came to a resolution or decision that if I get this wealth and inheritance in my hand, I don't need my father anymore. தன்னை ஆசீர்வதித்த, தன்னை இம்மட்டும் கொண்டு வந்த தகப்பனை விட்டுவிட்டு தூரதேசத்துக்கு பயணமாய் போய்விட்டான். He left his father who blessed him and who brought him so far and went a far distance. என்றைக்கு அவன் கையிலிருந்து பணமும் பொருளும் செல்வமும் அவனை விட்டு சென்று பசி அவன் வயிற்றை கிள்ளினதோ அப்பொழுதுதான் அவனுக்கு தகப்பன் ஞாபகமே வந்தது. Only when his wealth dried up and when everything in his hand got dried up, only then he remembered his father. அந்த நேரம் தான் தன் தகப்பனுடைய அன்பு, தன் தகப்பனுடைய பாசம், இதெல்லாம் அவன் நினைவு கூர்ந்தான். He remembered his father's love and compassion only at that time. நான் நினைக்கிறேன் அவன் தன் தகப்பனுடைய உறவை குறித்து அவனுக்கு இருந்த தவறான எண்ணத்துல தான் அவன் ஜெபம் பண்ணின ஜெபம் கூட அதை சார்ந்திருந்தது. And also because of the misconception of his relationship with his father has made him to pray in a wronger way. அவன் பாருங்க, அவன் ஜெபிக்கிறத பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான், என் தகப்பன்கிட்ட போய் என் வேலைக்காரர்ல ஒருவரா சேர்த்து கொண்டு அவர்களுடைய சாப்பாடு சாப்பிட்டா போதும்ன்ற நிலைமைக்கு வந்து விட்டான். So when you look at his prayer, you can read that he prayed that it would be enough that if his father accept him as one of his paid servants. அவனுக்கு என்ன நிலைக்கு போயிட்டான்னா, தன் தகப்பனோடு இருக்கிற தன்னுடைய உறவை அவன் எதற்கு தான் பயன்படுத்த நினைத்தான் சொன்னா, ஆகாரத்துக்கு மட்டும் பயன்படுத்த நினைத்தான். So he came to an extent of using his relationship only to satisfy his hunger. ஒருவேளை அவங்க அப்பா மட்டும் சாப்பாடு போடுறவரா இல்ல, வேலைக்காரரை கவனிக்கிறவரா இல்ல அப்படின்னு இருந்தா நிச்சயமா அவங்க அப்பாட்ட வந்திருப்பானான்னு தெரியல. Maybe if in case if father doesn't take care of his servants, doesn't provide food to his servants, then it is really a doubt that he would never return back to his நிறைய father. பேர் தங்களுடைய உறவுகளை இப்படிப்பட்ட குறுகிய கால லட்சியங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். Today even we have some people who use this relationship for achieving certain short term goals. எனக்கு அவர்களால எனக்கு கொஞ்சம் வருமானம் கிடைத்தா போதும், அவர்களால எனக்கு கொஞ்சம் ஆகாரம் கிடைத்தா போதும், அவர்களால சில வசதிகள் கிடைத்தால் போதும், துணிமணி கிடைத்தா போதும், உலக செல்வம் கிடைத்தா போதும் என்று சொல்லி உறவுகளை ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக, ஒரு லாபத்துக்காக மாத்திரம் பயன்படுத்துறாங்க. They use relationship only for certain short term goals and benefits, like if I get my food, that is enough. If I get my clothing or comforts or certain pleasures, that is enough for me.
சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட உறவுகளினுடைய ஆழத்தை அறியாததுனால அவர்கள் தங்களுடைய தன்னிச்சையான தங்களுடைய சுய ஆசைகளை நிறைவேற்றும்படி உறவுகளை பயன்படுத்துகிறார்கள். So certain people, since they do not understand this, they use this relationship for their self-centered and selfish desires. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே உறவுகள் ஏன் பலவீனப்படுகிறது என்று சொன்னால், உண்மையான அன்பின் உறவு இல்லாமல் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஏதோ ஒரு தேவைக்காக தான் உறவுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. Today, why the relationships in family weakens and breaks it? Because they don't understand the actual love of the family, but rather use the relationships only for certain benefits of their life. தங்களுடைய பெற்றோரை அவர்கள் ஏதோ ஒரு லாபத்துக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். They use their father only for some benefit of their life. தங்கள் கணவனையும் மனைவியையும் எதற்காக தங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆதாயத்துக்காக பயன்படுத்துறாங்க. They just use the relationship of their husband and wife only for certain benefit in their life. ஆனா அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல மகன் இப்படிப்பட்ட எண்ணம் ஆகாரம் கிடைச்சா போதுன்னு இருக்கிற வேளையில தகப்பனுடைய இருதயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். But in the Luke chapter 15, when the son is with such an attitude and intention, but here God reveals the heart of a father. அந்த தகப்பனுடைய ஆசை பிள்ளைக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டா என் கடமை முடிஞ்சிருச்சுன்னு அவர் சொல்லல. The desire of this father was not to just satisfy the hunger of his son alone. அவருடைய நோக்கம் ஆகாரத்தை கொடுப்பதை பார்க்கிலும் தன்னுடைய மகனோடு தன்னுடைய உடைந்து போன உறவை சீர்படுத்த வேண்டும் என்பதில் அவர் ரொம்ப கவனமா இருந்தார். He was much focused and he wanted to restore the relationship that he lost with his son rather than giving him food. ஆகவே பையன் சாப்பாட்டுக்காக வீட்டை நோக்கி நடந்து வந்தாலும், so though his son came towards the house just for his food, அப்பா அவனை நோக்கி ஓடினார். his father ran towards him. அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். He hugged him and kissed him. அவனை ஆகாரம் கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு மகனுக்குரிய வஸ்திரத்தையும் ஒரு மகனுக்குரிய மோதிரத்தையும் பாதரட்சையும் முதல்ல கொடுத்தார். Before he gave him food, he gave him the clothes of a son. He gave him the ring and shoes of a son. ஒரு அடிமையை போல இருக்க கூடாது. You should not be like a slave or servant. உனக்கு எனக்கு இருக்கிற உறவு ஆகாரத்தின் அடிப்படையில் இருக்க கூடாது. The relationship that we have should not be based upon the food. நீ முதல்ல எனக்கு ஒரு மகன், அதை நீ மறந்து போகாதே. Don't forget that you are first my son. அத முதல்ல சீர்படுத்த விரும்பினாரு. He just want to reconcile and restore it. பின்புதான் ஆகாரத்தை கொடுத்தார். And only then he gave him food. நல்லா கவனிங்க. Listen carefully. அந்த ஆகாரம் கூட ஒரு வேலைக்காரனுடைய ஆகாரத்தை அவர் கொடுக்கல. So even that food he did not give, that belongs to his servants. ஏன் தெரியுமா? You know why? ஒரு வேலைக்காரனுக்கு ஆகாரம் எப்படி கிடைக்கும்னு சொன்னா, எஜமான் சாப்பிட்டு மீதியானதுதான் ஒரு வேலைக்காரனுக்கு கிடைக்கும். Because the servant would eat the leftovers of the master actually. ஆனா அப்பா பையனுக்கு மீதமான ஆகாரத்தை கொடுக்கல. But father did not give the leftovers to his son. அவர் சொல்லுகிறார், ஆயத்தம் பண்ணின ஆகாரத்தை அவனுக்கு கொடுங்கள். So he said, give him the prepared food. ஆயத்தம் பண்ணுங்க. அவனை கொழுத்த கன்று அடித்து ஆயத்தம் பண்ணி கொடுங்க. Prepare the fattened calf and prepare that food to him. ஆண்டவர் கூட பாருங்க நம்மோடு நல் உறவை கட்ட விரும்புகிறார். So even our God wants to build a good relationship with us. நாம் அவருக்கென்று என்ன செய்கிறோம் அப்படின்றதில் அவர் கவனமாய் இருப்பதை பார்க்கிலும் அவர் நம்மோடு உள்ள நல் உறவின் மேல் மிக கவனமாய் இருக்கிறார். He is more interested to restore a relationship than what we do for him. நாம் அவரிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He also wants us to remain in him and bear much fruit. ஆகவே தான் எபேசு சபையிலே ஒரு புறம் அவர்கள் செய்த கிரியைகள், பிரயாசங்கள், பொறுமை இதையெல்லாம் பட்டியலிட்டு விட்டு ஆண்டவர் குறையா சொன்னது, நீ கொஞ்சம் கிரியை கம்மியா செஞ்சிட்ட, நீ கொஞ்சம் பிரயாசத்தை குறைச்சு செஞ்சிட்டேன்னு சொல்லல. That is why when you read about the church of Ephesus, when God told about their labor and their works, he never told that you lacked the labor, you lacked in your works. ஆண்டவர் எதை பத்தி குறைப்பட்டார்னா, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய், அதுதான் எனக்கு குறையா இருக்கு. But he was worried about their first love which they lost or which they lacked. நீங்கள் யாருடைய மகன் என்று மறந்துட்டீங்களா? Have you forgotten whose son you are? யாருடைய மகள் அப்படின்றத மறந்துட்டீங்களா? Have you forgotten whose daughter you are? யாருடைய கணவன், யாருடைய மனைவி அப்படின்றத மறந்துட்டீங்களா? Have you forgotten whose husband or wife you are? யாருடைய தகப்பன், நீ யாருடைய தாய் என்பதை மறந்துட்டீங்களா? Have you forgotten whose father or mother you are? உங்களுடைய உறவுகள் ஏதோ ஆதாயத்துக்காக
பணத்துக்காக இருக்கிறதா அல்லது உண்மையான உறவு அன்போடு நிற்கிறதா? Is your relationship is just for your profit or it is based upon your love? இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. May the Lord open our eyes today. இன்றைக்கு நம்முடைய உறவுகளை தேவன் சீர்படுத்துவாராக. May God restore and reconcile our relationships. சாலமோனே நீயா? Solomon, who are you? எவ்வளவு பெரிய ஞானியாக புஸ்தகங்களை எழுதுகிற அறிவு உனக்கு இருந்தாலும் நீ தாவீதின் குமாரன் என்பதை மறந்து போகாதே. Though you might be a wise man and you might have wisdom to write the books, but don't ever forget that you are son of David. முதலாவது இந்த வசனத்தை படித்த பொழுது எனக்கு முதலாவது ஆண்டு கற்றுக் கொடுத்தது உறவுகளினுடைய நிஜம், உறவுகளினுடைய தன்மை, உறவுகளினுடைய அடிப்படையை நாம் மறந்துடக்கூடாது. So when I read this verse, God first reminded me and taught me the first verse, that is the reality of relationship. இரண்டாவது, the second, இந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசித்தேன். I read this verse again. மறுபடியும் அந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். God again revealed one more truth from it. தாவீதின் குமாரனாகிய Solomon, the son of David. இன்றைக்கு ஒரு உறவு என்று ஒன்று கட்டப்படுகிறதோ, when there is a relationship, அதிலே ஒரு உத்தரவாதம் என்பது இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. we should never forget there is also a responsibility in that. உத்தரவாதம் இல்லாத உறவு என்று ஒன்று இல்லை. There is no relationship without responsibility. நான் நினைக்கிறேன் அடிக்கடி சாலமோன் தான் யாருடைய மகன் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டார். So Solomon reminded himself very often that he was the son of David. அவன் தன்னை இன்னாருடைய மகன் என்று நினைவுபடுத்தி கொள்ளும் பொழுதெல்லாம் இன்னாருடைய மகனுக்குரிய உத்தரவாதம் என் மேல் இருக்கிறது என்பதை அடிக்கடி அவன் தன்னை நினைவுபடுத்தி கொண்டார். Whenever he reminded himself that he is the son of such person, he at the same time he also reminded himself of the responsibility that came. சாலமோனுக்கு முன்பாக ரெண்டு முக்கியமான உத்தரவாதங்கள் இருந்தது. There were two responsibilities before Solomon. அந்த தேசத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும், though there are many people in this nation, சாலமோன் தாவீதின் குமாரனாய் இருப்பதனால் அவனுக்கென்று செய்து முடிக்க வேண்டிய தான் தன்னுடைய வாழ்நாட்களில் செய்ய வேண்டிய ரெண்டு முக்கியமான உத்தரவாதங்கள் அவன் முன்பாக இருந்தது. Since Solomon was the son of David, he had two responsibilities before him. முதலாவது உத்தரவாதம் என்ன? What was the first responsibility? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். Come to 1 Kings chapter 8. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். 1 Kings chapter 8 and verse 20. அங்கே நாம் வாசிக்கிறோம். Here we read, இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். So the Lord has fulfilled his word which he spoke, and I have filled the position of my father David and sit on the throne of Israel as the Lord promised, and I have built a temple for the name of the Lord God of Israel. இந்த சாலமோனுக்கு இன்னாருடைய மகன், தாவீதின் மகன் என்ற ஒரு ஸ்தானம், ஒரு நிஜம் அவன் வாழ்க்கையில் இருந்ததுனால அவன் எடுக்க வேண்டிய முதல் உத்தரவாதம் என்னவென்றால் தன்னுடைய தகப்பன் மனதிலே உதித்த தேவனுடைய ஆலயத்தை அவன் கட்டி முடிக்க வேண்டும் என்கிற உத்தரவாதம் அவனுக்கு இருந்தது. Since Solomon had the reality of relationship with his father David, the first responsibility which he had is that he had to finish what his father David started, that is the construction of the temple of God. அந்த வசனத்தை பாருங்களேன், அவன் சொல்லுகிறத பாருங்களேன். You can read in this verse here, என் தகப்பனுடைய ஸ்தானத்துல நான் எழும்பிட்டேன். I have filled the position of my father David. என் தகப்பனுடைய சிங்காசனத்துல நான் உட்கார்ந்துட்டேன். And I sit on the throne of Israel as the Lord promised. ஆனா அதோட என்னுடைய உத்தரவாதம் முடிஞ்சு போகல. But my responsibility did not stop with that. நான் கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்ட வேண்டும். I have to build a temple for the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தன் தகப்பன் சேமித்து வைத்த அதிகமான செல்வத்தை அவன் பயன்படுத்தி கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளை அவன் செய்து முடித்தான். Solomon utilized the wealth that his father has stored up, and he finished constructing the temple of God. நீங்கள் 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசித்தால், when you read 1 Kings chapter 7 and verse 51, அங்கே பார்க்கிறோம், இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது. Here we read, and Solomon so all the work that King Solomon had done for the house of the Lord was finished. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும்
பனிமுட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களிலே வைத்தான். And Solomon brought in the things which his father David had dedicated, the silver and the gold and the furnishings. He put them in the treasuries of the house of the Lord. அது அர்த்தம் என்ன? What does it mean? தன்னுடைய தகப்பனாகிய தாவீது வைத்து விட்டு போன எல்லா பணம், பொருள், பொன், வெள்ளி எல்லாத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தை முதல்ல கட்டி முடிச்சிட்டான். So with the wealth, with the riches, with the gold and silver that his father left behind, he used it to build the temple of God. ஆனால் இப்போ கட்டி முடிச்சு மீதி இருக்கு. Now he had the leftover of that wealth. அதை எடுத்து இஷ்டத்துக்கு செலவழிக்கல. He did not squander that wealth of his own. அதை எடுத்து போய் வீணடிக்காமல் அது எதற்காக நேர்ந்து கொள்ளப்பட்டதோ அதை எடுத்துட்டு போய் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷ சாலையிலே கொண்டு போய் வைத்தார். So he did not squander the wealth, rather he kept it in the treasuries of the Lord for purpose for which it was when எதற்காக ஆண்டவர் நமக்கு உறவுகளை தருகிறார்? Why does God give the relationships? அந்த உறவுகளை நாம் இஷ்டத்திற்கு, நம்முடைய இஷ்டத்திற்கும், நம்முடைய ஆசைகளுக்கும், நம்முடைய விருப்பங்களுக்கும் நாம் இஷ்டம் போல நாம் அதை பயன்படுத்த அல்ல. It is not to use it to according to our own selfish desires, self-centered desires. அந்த உறவுகளை உத்தரவாதத்தோடு பயன்படுத்த வேண்டும். But we should use it with responsibility. இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை சாலமோனை போல நமக்கு தாவீதினிடத்திலிருந்து ஒரு ஆலயம் கட்டுகிற உத்தரவாதம் நம்ம கையில கொடுக்கப்படாமல் இருக்கலாம். Today we may not have received such a kind of responsibility of constructing a temple like Solomon from his father David. நம்முடைய தகப்பனாகிய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். But before our father Lord Jesus Christ, each and everyone have a responsibility. நாம் ஒவ்வொருவரும் ஒரு திட்டத்தோடு, ஒரு நோக்கத்தோடு அழைக்கப்பட்டு இந்த உலகத்திலே வைத்திருக்கப்பட்டிருக்கிறோம். Each and everyone in this world have been called with a purpose, and we are set in this world for that. ஒரு மகனாக இயேசு இந்த உலகத்திலே தன் தகப்பனை பார்த்து, பிதாவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய போஜனமுமாய் இருக்கிறது. And as a son, Jesus Christ also told his father, Lord, it is my desire and passion to fulfill your purpose. அதுதான் என்னுடைய வாஞ்சை. And that is my desire. அதை செய்து முடித்தார். And he also finished it. இன்னைக்கு நம்முடைய உத்தரவாதங்களிலே நாம் உண்மையா இருக்கிறோமா? Are we faithful in our responsibility today? நிறைய பேர் இன்னாருடைய மகன் என்று சொல்றது ரொம்ப பெருமை. Many people feel proud to say that they are son of such person. இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கணவன், இன்னாருடைய தகப்பன், தாய் என்று சொல்றதுல பெருமை. Some people are very proud to claim that they are the husband or son or father of such person. ஆனால் அதை குறித்து பெருமைப்படுகிற நாம் அதனுடைய உத்தரவாதங்களை எடுக்கிறோமா? But we people who boast about it, are we taking the responsibility? இன்னைக்கு பாருங்க, நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா உறவுகளை துவக்கி விட்டாங்க, ஆனா உத்தரவாதம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. But today when you consider certain families, they have started their relationship but they don't take up the responsibility. அந்த குடும்பத்தின் தேவைகளை அவர் சந்திப்பதில்லை. They don't meet the needs of that family. அந்த குடும்பத்தை விசாரிப்பதில்லை. They don't even take care of that family. அந்த குடும்பத்தை வழிநடத்துவதில்லை. They don't lead that family. ஆனா உறவிலே தான் இருக்கிறார்கள். But they just stay in the relationship. இன்னைக்கு अनेகர் தேவனுடைய உறவில தான் இருக்கிறாங்க. Today many people stay in the relationship with God. ஆனால் தேவன் தங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் அவருடைய வாழ்நாள்ல அவங்க நிறைவேற்றி முடிக்கிறது இல்ல. But they are not accomplishing the purpose and the plan which God has set in their life. அப்போஸ்தலனாகிய பவுல் பாதி வழியில தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்து கொண்டான். Apostle Paul also knew our Lord and Savior Jesus Christ in halfway only. அடிக்கடி அவனை குறித்து நான் நினைக்கும் பொழுது என் மனதுக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம். So whenever I think about him, a verse that I like about him we can find in Acts chapter 20. 20ஆம் அதிகாரம் 22 இருந்து வாசிப்பீர்களானால், when you read chapter 20 and from verse 22 onwards, இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். And now behold, I go bound in spirit unto Jerusalem, not knowing the things that shall befall me there. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். Save that the Holy Ghost witnesseth in every city, saying that bonds and afflictions abide me. 24ஆம் வசனம் ரொம்ப அருமையானது. Verse 24 is very beautiful. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். But none of these things move me. என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். Neither count I my life dear unto myself. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை
நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். so that I might finish my course with joy and the ministry which I have received of the Lord Jesus to testify the gospel of the grace of God. ஓட்டம் எப்ப சந்தோஷமா முடிக்க முடியும் தெரியுமா? When can you finish your course with joy? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் நான் எதை பெற்றனோ அதை நிறைவேற்றி முடிக்கும் போதுதான் ஓட்டம் சந்தோஷமாக முடியும். Only when I accomplish the thing that I have received of the Lord, only then I can finish my race successfully and joyfully. உறவு என்று வருமானால் உத்தரவாதம் அதிலே உண்டு. So when you come to a relationship, there is also a responsibility in that. சாலமோனுடைய முதல் உத்தரவாதம் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும். The first responsibility of Solomon that he had to finish the construction of his temple. இன்னொரு உத்தரவாதத்தை காண்பிக்கிறேன். I'll show you one more responsibility. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. Come to 1 Kings 3:14. 1 ராஜாக்கள் 3:14. 1 Kings 3:14. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். So if you walk in my ways to keep my statutes and my commandments as your father David walked, then I will lengthen your days. அப்போ சாலமோன் மேல ஒரு உத்தரவாதம் இருக்கு. So there's a responsibility upon Solomon. தாவீதின் குமாரன் என்று சும்மா பெருமைப்படுத்திக் கொண்ட தன்னையே பெருமையா பேசிக் கொண்டா பத்தாது. So it would not be enough if he just boast about being the son of David. அவன் தகப்பனாகிய தாவீது தேவனுடைய கட்டளைகள் நியமனங்கள் தன்னுடைய தேவனுடைய வழிகளில் நடந்து கடைசி வரைக்கும் அவைகளை கைக்கொள்ள வேண்டும் என்கிற உத்தரவாதம் அவன் மேல் இருந்தது. He also had a responsibility to follow in the way of his father David, to keep his commandments, to keep his statutes and walk in his ways until நாம் the end. தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக் கொண்டால் மட்டும் போதாது. It would not be enough just we claim that we are sons of God. நாம் என்றைக்கு தேவனுடைய புத்திரராக பிள்ளைகளாக மாறுகிறோமோ நம்ம மேல ஒரு உத்தரவாதம் இருக்கு. When we become children of God, we also have a responsibility behind it. அது அர்த்தம் என்ன? What does it mean? இயேசு சொன்னார், Jesus said, ஜனங்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி அவைகள் இருக்கணும். so your work should be in such a way that people when see their work they should glorify the Father who is in heaven. அதைதான் 3 யோவான் நீங்கள் 4ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது That's why we read in 3rd John and verse 4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. I have no greater joy than to hear that my children walk in truth. பிள்ளையா மட்டும் இருந்தா போதாது. It would not be enough that if you are a child alone. தகப்பன் வெளிப்படுத்தின சத்தியத்துல நடக்கிறதுக்கு பிள்ளைங்க உத்தரவாதம் காட்டணும். But the children also should take the responsibility of walking in the truth that their father have showed them. சாலமோனுடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய எச்சரிப்பு. This is a great warning in the life of Solomon. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை தாவீதினுடைய குமாரனாக உத்தரவாதம் எடுத்து கட்டி முடிச்சிட்டான். As a son of David, this Solomon took the responsibility of finish constructing the temple of God. ஆனால் நீங்கள் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால் But when you come to 1 Kings chapter 11 and verse 4, இளவயதிலே உத்தரவாதமா இருந்த மகன், a person who was responsible in his young age, அவன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். but when Solomon was old, that his wife turned his heart after other gods. அதனாலே அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம். And we read here, and his heart was not loyal to the Lord his God as was the heart of his father David. நீங்கள் 6ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால் When you come to verse 6, அங்கே வாசிக்கிறோம், here we read, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். Solomon did evil in the sight of the Lord and did not fully follow the Lord as did his father David. ஆம், அவன் ஆலயத்தை உத்தரவாதமா கட்டினான். He constructed the temple with a responsibility. பண விஷயங்கள்ல கரெக்டா சேமிச்சு அப்பா கொடுத்த பணம் அப்பா கூட விட்டு போட செல்வத்தை எல்லாம் வீணடிக்காம கொண்டு போய் சேர்த்து வச்சான். Even in the financial matters he did not waste and squander the wealth of his father, and he stored up and prepared it as such. ஆனால் அப்பாவுடைய வழிகளில் நடக்கல. But he did not walk in the ways of his father. அப்பா எப்படி தேவனுடைய சட்டங்களையும் நியமனங்களையும் நியாய தீர்ப்புகளையும் நியாய பிரமாணங்களையும் பின்பற்றினாரோ அது போல பையன் நடக்கல. He did not walk and follow like how his father kept the commandments and statutes of God and walked in his ways. இன்றைக்கு கூட अनेक கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. Even today many Christians life is also of the same sort. அவங்க உறவு வந்து உதடோட நின்று போகுது. Their relationship just stopped with their mouth. அதனால தான் தேவன் வேதனையோட சொன்னாரு, That's why God said with a grief, இவர்கள் தங்கள் உதட்டினால் என்னிடத்துல சேர்றாங்க, they draw near to me through their lips, அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கு. but their heart is away from me. நம்முடைய உறவுகள்
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற உத்தரவாதத்தோடு நாம் வாழ்கிற நாம் காக்கிற உறவுகளாய் இருக்கிறதா? Our relationship stay with the responsibility that the relationship brings with us. இன்றைக்கு நம்முடைய உறவுகளையும் நம்முடைய உத்தரவாதங்களையும் கர்த்தர் சிந்திக்க பண்ணுவாராக. Let God make us to think about our relationships and the responsibilities. முதலாவது சொன்னேன், சாலமோன் தாவீதின் குமாரன் என்று சொல்லும் பொழுது அது அவனுடைய உறவினுடைய நிஜத்தன்மையை வெளியே கொண்டு வருகிறது. I told you when Solomon when he is called as the son of David, it first reveals the reality of relationship. இரண்டாவது, சாலமோன் தாவீதின் குமாரன் என்று சொல்லும் பொழுது அவன் மேல் இருக்கிற உத்தரவாதத்தை அது சொல்லுகிறது. Second, when we call Solomon the son of David, it reveals the responsibility in that relationship. மூன்றாவது, The third one, இந்த சாலமோன் தாவீதின் குமாரன் என்று சொல்லும் பொழுது மூன்றாவது ஒரு காரியத்தை அது வெளிப்படுத்துகிறது. என்னவென்றால், இந்த உறவினுடைய தன்மை அல்லது அதனுடைய ரோல், அதனுடைய நோக்கம், அதையும் அது வெளிப்படுத்துகிறது. so when you call Solomon as the son of David, it also reveals the role of a relationship. நீங்கள் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். When you come to 2 Samuel chapter 7, 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால், when you read from verses 12 to 14, 12 முதல் 14, 12 to 14, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். when your days are fulfilled and you rest with your fathers, I will set up your seed after you, who will come from your body, and I will establish his kingdom. அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். He shall build a house for my name, and I will establish the throne of his kingdom forever. நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். I will be his father, and he shall be my son. அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுப்புத்தருடைய அடிகளாலும் தண்டிப்பேன். If he commits iniquity, I will chasten him with the rods of men and with the blows of the son of man. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We all know this incident. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த சாலமோனுக்கு நான் ஒரு பிதாவாக, ஒரு தகப்பனாக நான் இருப்பேன். God says here that I will be the father to Solomon. அப்போ ஏன் இது அப்படி சொன்னார் அப்படின்னா, இந்த சாலமோன் வளர்ந்து வருகிற நாட்களில் அவனுக்கு கூட இருந்து ஆலோசனை சொல்லுகிற நிலையில் தாவீது சீக்கிரமாக மரிச்சிட்டாரு. மகனுடைய வளர்ச்சியில் அவர் பூரணமாக ஈடுபட முடியல. So God said this because when Solomon was growing up, this David was not in a position to counsel him properly and support him because he died very early. ஆனால் அந்த இடத்தை, தாவீதினுடைய இடத்தை ஒரு தகப்பனாக தேவனே எடுத்துக்கொண்டார். But God took the role and the position of David as a father. அந்த உறவு தகப்பனுடைய உறவு என்று இருக்குமானால், தேவன் சொல்லுகிறார், ஒரு தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு போக மாட்டாரு. So if that relationship is like a father will not just look at the things that is happening and go as such. அவர் செய்ய வேண்டிய, நிற்க வேண்டிய, அவர் நடத்த வேண்டிய சில செயல்கள் இருக்கிறது. So there are certain things, certain works, certain things that he is supposed to do. அந்த பணியை, அந்த வேலையை ஒரு தகப்பன் தான் செய்ய முடியும். Only a father can fulfill that role. என்ன வேலை அது? What is that work? ஒரு மகன் தவறு செய்யும் போது கண்டிக்கிற வேலை ஒரு தகப்பனுடைய வேலை. So it is the role of a father to chasten and condemn a son. சொல்லுகிறாரு, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். So here he says, I will be his father and he shall be my son. அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுப்புத்தருடைய அடிகளாலும் நான் தண்டிப்பேன். If he commits iniquity, I will chasten him with the rod of men and with the blows of the son of man. அன்பானவர்களே, My dear ones of God, தேவனோடு நாம் உறவு ஆரம்பித்திருக்கிறோம், உறவிலே நாம் நிற்கிறோம் என்பது நாம் இஷ்டத்திற்கு நாம் விளையாடலாம் என்ற அர்த்தம் அல்ல. When we say that we have a relationship with God and we stay in the relationship with God, doesn't mean that we can play as such as we want. நம்முடைய தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கும்போது அவர் தன்னுடைய பணியை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். If our God is our father, then he will accomplish his role in our life. ஒருபுறம் தண்டிக்கிறார், On one side he will chasten நாம் us. தவறு செய்யும் போது நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். He will rebuke us and condemn us when we commit a sin. வெறும்
தண்டனை மாத்திரம் நினைச்சிடாதீங்க. Don't think it is generally only by punishment நீங்கள் alone. அதே 2 சாமுவேல் 7:15 வரும்பொழுது, When you come to 2 Samuel chapter 7 and verse 15, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். he says here, but my mercy shall not depart from him as I took it from Saul whom I removed from before you. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? 23ஆம் சங்கீதத்திலே சொல்லப்படுகிற கோலும் தடியும் நம்மை தேற்றும். So as it is said in Psalm 23, his rod and his staff will comfort us. கோலும் தடியும், His rod and his staff. அது தண்டனையும் கிருபையும், So it is the punishment and grace. ரெண்டையும் ஒரு தகப்பன் கொடுக்கிறான். A father gives both the things. அதை ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு உறவிலும் நாம் அதை காக்க வேண்டும். We should keep that in every relationship. வெறுமனே கண்டித்து கொண்டோம், கண்டித்து கொண்டோம், அடித்து கொண்டோம், தண்டித்து கொண்டுமே உறவு இருக்க கூடாது. A relationship should not have only punishment, chastening, condemning and rebuking alone. ஆனால் அந்த உறவுல தண்டனை கொடுக்க வேண்டிய நேரத்தில் தண்டனை கொடுக்கணும், அதே நேரத்தில் தடவி கொடுக்க வேண்டுமோ தடவி கொடுத்துறோம். So we are supposed to punish them at the time when we are supposed to punish, and also pamper them at the time when we are supposed to pamper them. நாம குற்றங்களுக்கு நாம அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனையும் ஒரு நேரத்தில் கொடுக்கணும், அதே நேரத்தில் அவருடைய துக்கங்கள்ல அவர்களுக்கு ஆதரவாகவும் இருக்கணும். So we are supposed to give counsels when they commit some iniquity or the mistakes, but at the same time we should also comfort them in those times. ஒரு பக்கம் அவர்களுக்கு வேண்டிய நாம தண்டனைகளை கொடுக்கிற அதே வேளையில் இன்னொரு பக்கம் அன்பையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தணும். So when we give punishment on one side, at the same time we should also reveal the love on the other side. இன்னைக்கு நிறைய உறவுகள் ஏதாவது ஒரு பக்கம் தான் எக்ஸ்ட்ரீமா உட்கார்ந்திருக்காங்க. So many relationships just sit on one extreme. சில உறவுகள் வெறும் தண்டனை, வெறும் கடிந்து கொள்ளுதல், வெறும் திட்டுதல் தான். Some relationships always keeps on chastening, rebuking and punishment only. அல்லது இன்னொரு பக்கம் மறுபக்கம் பார்த்தா இஷ்டத்துக்கு அவர்களை விட்டு விடுவது, அவர்களை கண்டுகொள்வதில்லை, அவர்களை தண்டிப்பதில்லை, அன்பு 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 கிருபை கிருபை என்றே விட்டு விடுவது. On the other side we have certain relationships, they don't even bother them, they don't even consider them, just leave them according to their will and just give grace 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 alone. நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. Come to Hebrews chapter 12. அங்கே உண்மையாக ஒருவன் ஒருவருக்கு தகப்பனாக ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் என்று ஒருவன் இருப்பானால் அவன் செய்ய வேண்டிய வேலை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. So here if a person is a father to a son, there are certain things that he is supposed to do here. நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் பாருங்களேன். Come to Hebrews chapter 12 verses 5 onwards. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. My son, do not despise the chastening of the Lord, nor be discouraged when you are rebuked by him. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். And you have forgotten the exhortation which speaks to you as to sons, for whom the Lord loves he chastens and scourges every son whom he receives. நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. You have to listen carefully, the words are very important here. இந்த தண்டனை, இந்த கடிந்து கொள்ளுதல், இந்த சிட்சை என்பது யாருக்கு வருதுன்னா, யாரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வருது. This chastening or this rebuke comes only to people whom he loves. எதுக்கு தண்டனைனா தள்ளி விடுறதுக்கு இல்ல, சேர்த்து கொள்றதுக்கு. This punishment is not to just put them away but to gather them. அப்போ சிட்சையும் தண்டனையும் எதிலிருந்து எழும்புதுன்னு கேட்டா, ஒருவர் மேல் உள்ள அன்பினாலும் அவர்கள் மேல் உள்ள அரவணைப்பினாலும். So this chastening and rebuking comes only from the love and affection towards them. 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். You read in verse 7. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? If you endure chastening, God deals with you as with sons, for what son is there whom a father does not chasten? ஆகவே நீங்கள் 10ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, if you read verse 10, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். For they indeed for a few days chastened us as seemed best to them. 11ஆம் வசனத்துல verse 11, எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். Now no chastening seems to be joyful for the present but painful. ஆகிலும் பிற்காலத்திலே அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். Nevertheless afterward it yields a peaceable fruit of righteousness to those who have been trained by it. இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது, when I read this verse, தாவீதின் குமாரனாகிய சாலமோன், Solomon the son of David, 3 சத்தியங்கள். 3 truths. முதலாவது, first, அங்கே இருந்த உறவு,
The reality of relationship. இரண்டாவது, Second, அந்த உறவின் மேல் உறவு கொண்டு வந்த உத்தரவாதம். the responsibility in a relationship. மூன்றாவது, Third, அந்த உறவிலே நடக்கும் கிரியைகள், செய்கைகள். the role of a relationship. அந்த உறவு என்ன செய்கிறது? What does the relationship do? ஒருவனை கண்டித்து உணர்த்துகிறது, It will chasten and convict a ஒருவனை person. அரவணைக்கிறது. It will comfort a person. இதை இரண்டையும் கர்த்தர் கொடுக்கிறார். And God gives both the things. அன்பானவர்களே, My dear ones, ஒருவேளை நாம் தாவீதின் குமாரன் என்று நாம் அழைக்கப்படாவிட்டாலும் maybe we are not called as the son of David. நம்முடைய தேவனுக்கு நாம் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். We have become children of our Lord. அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ Whoever accepted him, அவர்கள் தம்முடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். God has given us authority to become his children. இது உண்மையான ஒரு உறவு. This is a true relationship. இந்த உறவிலே உத்தரவாதம் இருக்கிறது. So there's a responsibility in this இந்த relationship. உறவிலே நம்முடைய தகப்பனாகிய தேவன் நமக்கு வேண்டிய சிட்சையும் நமக்கு வேண்டிய கிருபையையும் தேவன் ஏற்ற வழியிலே தருகிறார். God gives a punishment and chastening and also a love and grace at that appropriate time. நாமும் இன்றைக்கு அநேக உறவுகளிலே நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாம் கையாளுகிறோம். So even we also handle many relationships in our human life. இந்த உறவுகளை மறந்துடாதீங்க. Don't forget those relationships. உங்க வாழ்க்கையில உயர்வு வந்தனே உறவுகளை உடைத்து போட்றாதீங்க. When you get an exaltation in life, don't break down your relationships. ஒரு அளவு தேவன் உங்களை ஆசீர்வதித்த உடனே நீங்கள் உங்களை கொண்டு வந்த உறவுகளை தள்ளிராதீங்க. When God blesses you to an extent, don't just neglect or despise the relationship which God has brought you. அந்த உறவுகளை கொண்டாடுங்க. Celebrate those relationships. வெறும் உறவுகளை இன்னாரோடு வைத்திருக்கிறேன் என்று பேரளவிலே மாத்திரமல்ல. Not just for namesake that you say that I have a relationship with that person. அந்த உறவுகள் கொண்டு வருகிற உத்தரவாதத்தை சரியாக நீங்கள் காப்பாற்றுங்கள். But keep up the responsibility that the relationship brings in. இதுவரைக்கும் உங்க உறவுகள்ல சரியாக உத்தரவாதத்தை காண்பிக்கலனா நீங்க காண்பிக்க வேண்டிய உத்தரவாதத்துக்கு திரும்ப வாங்க. So if you have not exercised the responsibility so far properly, then it is time for you to show it out. ஆகவேதான் கொரிந்தியர்ல பவுல் எழுதினாரு, That's why Paul wrote in Corinthians, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை அவன் செய்யணும். the duties of a husband should be done by him to his wife. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். A wife should fulfill the responsibility of to her husband. ஒரு தகப்பனாக தாயாக தன் பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும். As a father and mother, they should lead their children in the way. ஒரு பிள்ளையாக தன்னுடைய பெற்றோருக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். And as a child, they should obey their parents. நம்முடைய உத்தரவாதங்கள் உறவுகளுக்கு மிக முக்கியமானது. The responsibilities are very important for a relationship. கடைசியாக At last, நம்முடைய உறவுகளில் தேவன் நம் செயலாற்றும்படி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பணியையும் நாம் செய்து முடிக்கணும். and we should also accomplish the role that God has kept us in the relationship. கர்த்தர் அந்த கிருபை தருவாரா. Let God give us this grace. தாவீதின் குமாரனாகிய சாலமோன், Solomon, the son of David. ஜெபிப்போமா? Shall we pray? ஆண்டவரே, Lord, எங்கள் உறவுகளை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை தாரும். Lord, give us grace to keep our relationship. எங்கள் Lord. உறவுகளில் உத்தரவாதம் உள்ளவர்களா இருக்க கிருபை தாரும். Lord, give us grace to be responsible in our relationship. எங்கள் உறவுகள் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற கிருபை தாரும். Lord, give us grace to accomplish and fulfill the expectations of our relationship. நம்முடைய Lord. தேவனோடு உள்ள நல் உறவை மீண்டும் புதுப்பிக்க கர்த்தர் கிருபை தருவாரா. Let God give us grace to renew and restore the relationship with our God. அந்த again. உறவில் உள்ள உத்தரவாதங்களை நிறைவேற்ற கிருபை தருவாரா. Let God give us grace to accomplish the responsibility vested in that. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினால் அவர் நமக்கு கொடுக்கிற சிட்சைகள், நமக்கு கொடுக்கிற கிருபைகளை நாம் நினைவு கூர்ந்து அவர் அண்டை திரும்புவோமாக. Let us turn back again to God because of the chastening, the punishment and the love that gives us in his relationship. ஹalleluya. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா. May God give us grace. ஹalleluya. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழ
உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இந்த காலை வேளையிலே, In this morning hour, கர்த்தர் நம்முடைய உறவுகளை சீர்படுத்துவாராக. let God restore our relationships. நம்முடைய உறவுகளில் உத்தரவாதங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. Let God reveal the responsibility that we have in our relationship. நம்முடைய உறவுகள் நமக்கு கொடுத்திருக்கும் கடமைகளை நிறைவேற்ற கர்த்தர் பலன் தருவாராக. Let God give us grace and strength to accomplish the role and duties of the relationship. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி. Our holy God, thank you for ministering and speaking with us in morning hour, Lord. ஆண்டவரே, இந்த நாட்களிலே உம்முடைய பரிசுத்த வேதத்தை நாங்கள் வாசிக்கவும், உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்கவும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எங்களுடைய ஜீவிய நாட்களிலே கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி. Lord, thank you for giving us this blessing and the privilege to read and meditate holy scriptures in these days, Lord. இந்த காலையிலே உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. May God bless each and everyone who heard your word today, Lord. இந்த வார்த்தை அவருடைய இருதயங்களிலே ஆழமாய் பதிவதாக. Lord, let this word be etched very deep in their hearts, அவர்கள் Lord. கர்த்தருக்குள்ளே வளருவார்களாக. Lord, let them grow in the Lord, Lord. தேவனோடு இருக்கிற உறவின் ஆண்டவரே உன்னதத்தை அறிவார்களாக. Lord, let they know the divinity of the relationship with the Lord, Lord. ஆண்டவரே, இங்கேயும் எங்கள் உலகத்திலே கொடுத்திருக்கிற உறவுகளை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை தாரும். Lord, give us grace to keep the relationship that we have even in this world. எங்களுடைய உத்தரவாதங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும். Lord, give us grace to keep the responsibility in the எங்கள் relationship. உறவுகளிலே நாங்கள் செயலாற்ற வேண்டிய கடமைகளை ஞானமாய் புத்தியோடு ஜாக்கிரதையோடு செயலாற்ற கிருபை தாரும். Lord, give us grace to execute the role and duties that we are supposed to accomplish in our relationships, இன்றைக்கு Lord. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உணர்த்தி நடத்தும். Lord, bless your people today, convict them and lead them, Lord. இன்றைக்கும் அவள் வாசித்து முடிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்து தீர்க்க கிருபை தாரும். Lord, give them also grace that they may finish the scripture portion that we are உம்முடைய supposed to கரம் read. மாத்திரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். Let your hand be with them and lead them, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு முறை உங்களை நாங்கள் இந்த 180 நாளில் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் முயற்சிக்கு வரவேற்கிறோம். We once again welcome you to this 180 days Bible reading challenge. நேற்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே ஆதியாகமத்தின் முதல் 10 அதிகாரங்களை வாசிக்க தேவன் கிருபை தந்தார். By the grace of God, God gave us grace to complete reading the first 10 chapters of Genesis yesterday. இன்றைக்கு 2வது நாள் 11ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆதியாகமத்திலே இன்றைக்கு வாசிக்க போகிறோம். And today is the second day. We're going to read from Genesis chapter 11 to chapter 20 today. நேற்றைக்கு வாசிக்க கிருபை கொடுத்த தேவன் இன்றைக்கு வாசிக்க கிருபை தருவார். God who gave grace yesterday will also give us grace to read today. ஆகவே சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் இன்றைக்குள்ள வேத பகுதியை நீங்கள் வாசியுங்கள். Therefore don't lose your interest and read the scripture portion today. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. இந்த 180 நாட்களில் வேதத்தை வாசிக்கிற முயற்சியில் எங்களோடு இணைகிற இதில் துவக்கி இருக்கிற ஒவ்வொருவரும் தயவு செய்து நம்முடைய வெப்சைட்டில் உங்களுடைய முயற்சியை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. All you have started this effort and the challenge along with us, kindly register your names in the website. அந்த வெப்சைட் வந்து acabrc.com. The website is acabrc.com. அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் போய் உங்களுடைய தகவல்களை ஒவ்வொருவரும் தனித்தனியாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. Go to registration page and you can enter your information each and everyone individually. அவ்வாறு ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வேண்டிய தகவல்களை சீக்கிரமாய் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவதற்கு வசதியாக இருக்கும். So it would be very convenient for us to update the information that we are supposed to tell you. ஒவ்வொரு நாளுடைய பாடம் என்ன, What is the daily portion? இதெல்லாம் நாங்கள் அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும். It would be easy for us to send you the information. செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Kindly do that and God bless you all. உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். Also share and introduce this to everyone. குடும்பமாக, நண்பர்களாக, சபையாக, குழுக்களாக வேதத்தை வாசியுங்கள். And read the Bible as individual, as families, as groups and teams. வீண் சிந்தையை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறேன். I hate vain thoughts and thy law do I love. கர்த்தர் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்துவாராக. May God make these days a blessing one. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். May God bless you all. Amen.